ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸை பார்த்தா உங்கள் லைஃப்க்கு சம்மந்தம் இல்லைன்னு தோணும். ஆனால் கொஞ்சம் நல்லா பார்த்தா இது உங்கள் லைஃப் தான். 1979 ஈரானில் ஒரு ரெவல்யூஷன் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈரானும் யூஎஸும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் ரெவல்யூஷனுக்கு அப்புறத்துல இருந்து ஈரான் யூஎஸ்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிற்குது. அதனால ரெண்டு பேருக்கும் ட்ரஸ்ட் இல்லை, டென்ஷன் தான். மெயின் இஷ்யூ என்னன்னா, ஈரான் நியூக்ளியர் வெப்பன் ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுது, யூஎஸ் அதை தடுக்க ட்ரை பண்ணுது. ஏன்னா யூஎஸோட பயம் என்ன அப்படின்னா, ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்துருச்சுன்னா மிடில் ஈஸ்ட்ல அவங்க டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்ற பயம். இதே இன்னொரு பக்கம் ஈரானோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்ட்ராங் ஆகணும், இல்லைனா மற்றவங்க எங்களை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. 2026 February 28 இஸ்ரேல் அப்புறம் யூஎஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஈரான் மேலே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. நூற்றுக்கணக்கான ஸ்ட்ரைக்ஸ் வந்து நடத்துகிறாங்க. ஈரானோட மிலிட்ரி பேசஸ் மேலே, ஈரானோட டாப் லீடர்ஸ் மேலே. இதில் நிறைய லீடர்ஸ் வந்து உயிரும் இழக்கிறாங்க. இதுக்கு ஈரான் ரெஸ்பான்ஸ் என்ன கொடுத்தாங்கன்னா, ஈரான் சும்மா இருக்காம அவங்க மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற யூஎஸோட மிலிட்ரி பேசஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க தங்களோட ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் வச்சு. அது இல்லாமல் இஸ்ரேலையும் கூட வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஈரானுடைய ப்ரெஷர் வந்து உலகத்துக்கு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குன்ற நம்பர்னால அவங்க அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் அப்படிங்கிற முக்கியமான ஒரு பாத்வே வந்து அவங்க பிளாக் பண்ணுறாங்க. அந்த பாத்வேல தான் 20% ஆஃப் தி ஆயில்ஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து உலகத்தில் நடக்குது. அது பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா டோட்டல் எனர்ஜி சப்ளை 20% ரெடியூஸ் ஆகிடும் உலகத்தில். இந்த வார் யூஎஸ் வர்சஸ் ஈரான் மட்டும் இல்லை. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த ரூட்டை பிளாக் பண்ணாங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், எக்கனாமி பாதிக்கப்படும், இந்தியன் எக்கனாமியும் பாதிக்கப்படும். வார்ஸ் அப்படின்னா மூவிஸ் மாதிரி கிடையாது. சிவிலியன்ஸ் தான் சஃபர் ஆவாங்க, சிவிலியன்ஸ் தான் கஷ்டப்படுவாங்க. பில்டிங்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பீப்புளோட வாழ்க்கை, உயிரினம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் மரணத்தை சந்திக்கும். ரீசெண்டாக யூஎஸோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க. அதில் யூஎஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபைடாக சர்டின் கண்டிஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதை ஈரான் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த வார் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படி அதுக்கு ஈரான் ஒத்துக்கல அப்படின்னா ஸ்ட்ரைக் வந்து இன்னும் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடியே யூஎஸ் வந்து ஈரானில் இருக்கிற ஆயில் பேசஸ், மிலிட்ரி பேசஸ் எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈரான் சைடில் மக்கள் பயத்தில் இருந்தாங்க. அன்சர்டினிட்டி, டென்ஷன் இதுதான் வந்து அவங்க கண்ட்ரிக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு தான் ஈரான் கவர்மெண்ட் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்கன்னா, தங்களோட மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் வச்சு யூஎஸோட மிலிட்ரி பேசஸ் வந்து அங்கே இருக்கிற மிடில் ஈஸ்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸில் இருக்கிறத அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. பத்தாவதுக்கு இஸ்ரேலையும் வந்து அட்டாக் பண்ண முடிவு பண்ணாங்க. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து ஒப்பந்தத்துக்கு வந்திருக்காங்க. ட்ரம்ப் வந்து 2 வீக்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரைக் நாங்கள் பண்ண மாட்டோம், இது வந்து பர்மனன்ட் ஸ்டாப் கிடையாது, இது டெம்பரரி ஸ்டாப் மட்டும்தான். இந்த மொத்த சுச்சுவேஷன்லையுமே ஒரு கோர் பேட்டர்ன் இருக்கு. ஃபியர் கிரியேட் பண்ணி கண்ட்ரோல் பண்றது. ட்ரம்ப் என்ன பண்றாரு, டெட்லைன் கொடுத்தாரு, டைம் லிமிட் கொடுத்தாரு, அதுக்குள்ள அவங்க டீலுக்கு வரல அப்படின்னா சிவியரா அட்டாக் இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபியரை கொடுத்தாரு. இது ஒரு வார் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் மூவ். பயம் கிரியேட் பண்ணா ஆப்போசிட் சைடில் டிசிஷன் ஃபாஸ்டாக எடுக்கும். அந்த பயத்தில் கிளாரிட்டி இருக்காது. இது கண்ட்ரீஸ்ல மட்டும் நடக்குதுன்னு பாக்குறீங்க, ஆனா இது எல்லார் வாழ்க்கையிலையும் நடந்துட்டு இருக்கு, உங்க வாழ்க்கையிலும் நடந்துட்டு இருக்கு. ஜாப்ல சடனா பாஸ் வந்து டெட்லைன் கிரியேட் பண்ணுவாரு, ப்ரெஷர் கிரியேட் பண்ணுவாரு. ஃபேமிலியில இப்படி பண்ணலனா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு பயத்தை கிரியேட் பண்ணுவாங்க. மணியில ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுமோ அப்படின்ற பயம் இருக்கும். மணியில மார்க்கெட் கிராஷ் ஆகும்னு பயம். பயத்துல டிசிஷன் வந்து கிளியரா எடுக்க மாட்டாங்க. காமனா என்ன நடக்குது, பயம் வரும்போது நம்ம திங்க் பண்ண மாட்டோம், ரியாக்ட் பண்ணுவோம். இது உங்க ஃபால்ட் இல்லை, ஆனா இதை புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் ஃபியருக்கு ரொம்ப ஈஸியா ரியாக்ட் பண்றோம். யார் லவுடா பேசுறாங்களோ அவங்கள ஸ்ட்ராங்னு நினைப்போம், யாரு த்ரெட்டு கொடுக்குறாங்களோ அவங்கள நம்ம ஸ்ட்ராங்னு நினைப்போம். ஆனா ரியாலிட்டி என்னன்னா, ஃபியர் கிரியேட் பண்றவன் ஸ்ட்ராங் இல்லை, ஃபியருக்கு ரியாக்ட் பண்றவன் தான் வீக் பொசிஷன்ல இருக்காங்க. உங்க லைஃப்ல யாராவது டெட்லைன், பயம், இந்த டைமுக்குள்ள இது பண்ணி முடிக்கணும் அப்படின்னு ஃபியர் கிரியேட் பண்ணாங்கன்னா ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணுங்க. நான் பயத்துல டிசிஷன் எடுக்கிறேனா அப்படின்றத யோசிங்க, வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம காமா இருந்தாதான் நமக்கு கிளாரிட்டி வரும், நமக்கு கிளாரிட்டி இருந்தாதான் கரெக்டான டிசிஷன் எடுப்போம். இந்த வீடியோல உங்களை நீங்களே பெட்டரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் இங்க இருக்கேன், உங்க கூட யோசிக்கிறேன். நான் ஜெயசூர்யா, இன்னும் கிளாரிட்டியோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.